ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இர்ஃபான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும், பிரபல யூடியூபர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பிளாக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப வளர்ந்து வரும் ஒரு பெரிய யூடியூபரா இருக்காருங்க. அவர் வந்து என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த பிரெக்னென்ட் அதுல ஆணா பெண்ணா என்ன குழந்தை அப்படின்னு தெரியறதுக்காக துபாய்க்கு போய் டெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. நம்ம நாட்டுல வந்து அது தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய தப்பு தாங்க. இது வந்து அதாவது தனக்கு பணம் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் தன்னோட வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் தான் இவர் பண்றது. பாத்தீங்கன்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி தாங்க இருக்குது. அதாவது நீங்க இப்ப வந்து ஒரு ஆணா இருந்தா கொண்டு வருவீங்களா, இல்ல பெண் குழந்தையா இருந்தா கொண்டு வருவீங்களா? என்ன புரியல, நம்ம என்ன நாட்டுல இருக்கோம்னு புரிய மாட்டேங்குது. ஏதாவது இன்னும் ஒண்ணுமே பழைய ரேஞ்சிலே இருக்கிறீங்களா, இல்லைன்னா கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு விடுவீங்களா பெண் குழந்தையா இருந்தா? சொல்லுங்க பாக்கலாம். அதாவது இது வந்து நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தை சொல்லணுங்க. இல்ல நம்ம கேட்கற மக்கள் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்மள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நானும் வந்து டிராவல் அங்கங்க போய் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் எல்லா ஊருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட கருத்தை நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்குலாம் சமூக பொறுப்பு இருக்குங்க, புரியுதுங்களா? நம்ம சொல்ற ஒவ்வொரு சின்ன சின்ன மெசேஜும் ஒரு சிலருக்கு தெரியணும். இப்ப வந்து நேற்று வந்து சாமானியன் அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்தங்க. ரொம்ப நல்ல படமா இருந்தது, நல்ல கருத்து சொல்லியிருந்தாங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி, அதாவது ஹோம் லோன் எடுத்திருப்பாங்க. ஹோம் லோன் எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த குழந்தையோட சூசைட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியாத, பேங்க்ல டார்ச்சர் தாங்க முடியாத இறந்துடுறாங்க. ஸோ அதுல வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த எனக்கு பிடிச்சது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு மக்களுக்காக அப்படின்னு சொல்லி, அதனால அந்த ரிவ்யூ வந்து ஒரு நல்ல ரிவ்யூவா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பல இது இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது மக்களுக்காக நீங்க ஏதோ நல்ல கருத்தை சொல்லுங்க, புரியுதுங்களா? நீங்க வந்து சாப்பிடுங்க, இல்ல ஏதோ ஒரு ரிவ்யூ போடுங்க. உங்களை ரசிக்கிறது ஒரு பெரிய ரசிகர் பட்டாமே இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனா வந்து அதை மக்களுக்காகவும் நினைச்சு பாருங்க. மொபைல எடுத்திருந்தாலும் கூட அவர் இந்தியன் சிட்டிசன் தான். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ வந்து போட்டதுக்காக இவருக்கு வந்து 7 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்றாங்க, 3 ஆண்டு சிறை தண்டனை சொல்றாங்க. ஸோ இது ஒரு பாடமா இருக்கணுங்க. இது மாதிரி வந்து திரும்ப வந்து வேற யாரும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாவும் இருக்குங்க. இப்ப வந்து ஒன்றும் இல்லைங்க, இப்ப பணம் படைத்தவனா இருக்கான்னு வச்சுங்களா, ஒரு பணம் இருக்குது. இல்ல அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆண் தான் வேணும் அப்படிங்கிறவன் தன்னோட மனைவி கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணுவான். ஒருவேளை வந்து பெண் குழந்தையா இருந்தா அது நீங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க அது. ஸோ அதான் வந்து எல்லா மீடியாவும் சேர்ந்தவங்களும் இதை கண்டிச்சிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்க தகுந்ததுங்க. அது வந்து இது எந்த அளவுக்குன்னு தெரியல. நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்க? இது போன்ற பல யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு எது வேணா போடலாம் யூடியூப்ல. இல்ல மனசை கெடுக்கிற மாதிரி பண்ணாதீங்க. நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லுங்க, என்டர்டைன்மெண்ட் போடுங்க. பட ரிவ்யூ சொல்லுங்க. அத பட ரிவ்யூ படம் எடுத்தவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு அப்படின்னா அவரை பத்தி தப்பா அசிங்கமா பேசுற சில யூடியூப் சேனல்ஸ் இருக்குதுங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள், நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாருமே பார்ப்பாங்க, குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சமூக பொறுப்போட ஒரு வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணுங்க. நான் வந்து போடக்கூடிய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மக்களுக்கு நான் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறேங்க. சில தர்மங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பேன். ஸோ அதை வந்து இதுக்கு முன்னாடி நான் பல இடத்துல செஞ்சிருக்கேன். அதெல்லாம் நான் வீடியோலாம் நான் போட்டதில்லை. இப்போ ஏன் வீடியோ போடுறேன்னா, இது வந்து விளம்பரத்துக்காக இல்லைங்க. இந்த வீடியோவை சப்போஸ் பாக்குறவங்க அவங்களும் அதே மாதிரி ஏதாவது சாப்பிடாத யாராவது இருந்தாங்கன்னா, ஒரு பசியில இருக்கக்கூடிய ஒரு வயசானவங்களுக்கோ யாருக்கோ ஒரு உணவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து எல்லாத்துக்கும் நல்லது தானே. அப்படிங்கிறதுனாலதான் நான் அந்த மாதிரி வீடியோஸும் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், என்டர்டைன்மெண்ட் கலந்து ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லுங்க. அது மாதிரி சேனல்ஸும் இருக்குதுங்க, நிறைய சேனல். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பு கொடுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இர்ஃபான் சார் வந்து இந்த மதம் இதுன்னு கிடையாது, நான் எல்லா மதத்தையும் வரவேற்றுவேன். அதாவது எனக்கு எல்லா மக்கள் தான் பிடிக்கும். நீங்க தான் வந்து எல்லாமே. நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க இந்த உலகத்துல. சோ மக்கள் எல்லா மக்களையும் நேசிக்கணும், மக்களுக்கு தேவையான கருத்தை கொடுக்கணும். அவர் யாரா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டின் ஆகட்டும், இல்ல இந்து ஆகட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க தவறு செஞ்சீங்கன்னா தவறு தான். ஏன் உங்களுக்கு தெரியும்ல, இப்ப இந்திய நாட்டுல வந்து இது தடை செய்யப்பட்டது அப்படின்னு தெரியும்ல. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே, நீங்க நல்லா படிச்சுதான் படிச்சிருப்பீங்க. இல்ல நல்ல ஒரு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நீங்க பண்றீங்க. டெக்னாலஜி வைஸா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. யூடியூபா எப்படி போறது, என்னென்ன நியூஸ் எல்லாம் இருக்குது. அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து எடுத்து அதை ஆன்லைன்ல போட்டு மக்களோட மனசை ஏன் கெடுக்குறீங்க? இர்ஃபான் அவர்களும் பாத்தீங்கன்னா நல்லா கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. ரொம்ப கடின உழைப்பால தான் முன்னேறி இருக்காரு. ஆனா அப்பப்போ வந்து நம்ம வந்து வசதியா இருக்கோம், நம்ம பணம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சொல்லுங்க, நல்ல கருத்து சொல்லுங்க. உங்க தனிப்பட்ட வெறுப்பு எல்லாத்தையும் கடந்து யூடியூப்ல போடுங்க. அது இவருக்காக மட்டும் சொல்றீங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லாத்துக்காகவும் சொல்றாங்க. சோ நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். நீங்க வந்து இப்ப பைக், ஒரு புது பைக் வாங்கியிருக்கீங்க. இப்ப நிறைய பேர் போடுறாங்க அந்த யூடியூப்ல காஸ்ட்லியான ஒரு பைக் வாங்கிடுறாங்க. அதை வாங்கிட்டு வீலிங் பண்ணிட்டே போறாங்க. அதாவது முன்வீல தூக்கிட்டு வீல் பண்ணிட்டே போறீங்களே, அதனால உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? உங்களை பார்த்து இன்னொருத்தர் செய்யும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பேலன்சிங் இருக்கலாம், அவரு சப்போஸ் அந்த பேலன்சிங் இல்லைன்னா விழுந்தாருன்னா என்ன ஆகும்? அதை
நினைச்சு பாருங்க. இப்ப யூடியூப் சேனல்ல வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது. ஒரு 14 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கவர்மெண்டோட ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாதீங்க. இப்ப நீங்க வந்து வண்டி ஒருத்தர் ஓட்டிட்டு இப்படி வீலிங் பண்ணிட்டு போறாருன்னா, நீங்க ஹெல்மெட் போட்டுருக்கீங்க, கீழே உழுவ மாட்டீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு அந்த பேலன்சிங்கோட திறமை இருக்குது. ஹெல்மெட் போடாத அவங்க வீலிங் பண்ணிட்டே போகும்போது சப்போஸ் தவறி அவங்க கீழே விழுந்தா அவங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அம்மா அப்பா இருப்பாங்க, பையனை வந்து படிக்க வச்சிருப்பாங்க. நீங்க போடக்கூடிய அந்த வீடியோவால அவன் வந்து ஒரு தப்பான இதுக்கு வந்து இது பண்ணிடக்கூடாது. அவனோட லைஃபையும் நம்ம பார்க்கணும். நல்ல விஷயத்த பேசுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.